இருவரும் கேள்வி கேட்டதையோ பதில் சொல்லாததையோ நினைத்து பாராமல் அவரவர் எண்ணங்களில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருந்தனர். சுரேன் ஊருக்குச் சென்று தனிமை வாட்டினாலும் இன்னும் நித்தி மேல் பூரண நம்பிக்கை வராமல் மனம் அங்கும் இங்கும் அல்லாடியது. தன் மனம் கவர்ந்தவளின் மலர்ந்த சிரிப்பும் நகைச்சுவை பேச்சும் கால் நிலத்தில் பாவாமல் நுனிக்காலால் துள்ளித் திரியும் அழகும் மனதை அவள் பால் காந்தம் போல் ஈர்த்தாலும் தான் கண்டதும் கேட்டதும் பொய்யாய் இருக்க முடியுமா என்று இன்னொரு மனம் கேள்வி கேட்டது. சூரன் சொன்ன வழியில் சிந்தித்து பார்க்க முயன்ற போதும் முழு நம்பிக்கை வர மறுத்தது. இவ்வளவு வாத பிரதி வாதங்களுக்கிடையிலும் மனம் ஒரே முடிவில் இருந்தது. அவனுக்கு வியப்பளித்தது. நித்தியை தவிர தன் மனதை நெருங்கும் சக்தி யாருக்கும் கிடையாது என்பதை உள்ளம் அறிவுக்கு புலப்படுத்திய போது அவள் திருமணத்துக்கு உறுதியாக மறுத்த பின் அவளிடம் மீண்டும் போய் கெஞ்ச மனமில்லாதபடியால் வேலையை இன்னும் 1 வருடத்துக்கு நீடித்தான். அந்த வருடமும் ஓடி மறைந்தும் மனதில் அமைதி இல்லாமல் தவித்த நிரஞ்சன் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஹோட்டல்களை பார்த்து அறியும் சாக்கில் கிளம்பி ஒவ்வொரு நாடாக அலைந்து திரிந்தவன் மேலும் 2 ஆண்டு ஓடிப்போக இனி இப்படி அலைந்து திரிவதால் பயனொன்றுமில்லை. விரைவில் ஊருக்கு போய் நித்தியை பார்க்க துடித்த மனதை அடக்கினான். ஷங்கருக்கும் அவளுக்கும் திருமணமே ஆகியிருந்தால் மனம் துணுக்குற்றது. வாரத்தில் 2 தடவை அருணுடன் பேசும்போது அவன் சொல்லியிருப்பானே, ஏன் தான் இந்த மனம் இப்படி குரங்காட்டம் போடுகிறதோ. அவளை முழுவதும் நம்ப முடியாமல் வெறுத்தெதுக்கவும் முடியாமல் நெஞ்சம் தவித்தது. அருண் பற்றி நினைவு வந்ததும் நிரஞ்சனின் உள்ளம் நெகிழ்ந்தது. அவன் எவ்வளவு கொடுத்தும் வைத்தவன். 1க்கு 2 அப்பா அம்மாக்களின் அன்பு, நித்திலாவின் அளவில்லா பாசமும். எத்தனைதான் அருணை கேலி செய்து சிரித்தாலும் அவனுக்கு ஒன்று என்றால் உடனே உருகி விடுவாள். அவன் காதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக என் மேல் இந்த கோபத்தையும் மறந்து என்னை வரவழைத்து இந்த மீராவுக்கு தான் அவன் மேல் உயிரையே வைத்திருக்கிறது. குழந்தை பிறந்ததுக்கு கூட அருணை விட்டு ஊருக்கு செல்ல பிடிக்காமல் அம்மாவை அத்தையை துணைக்கு வைத்து கொண்டு அப்படியான ஒரு பாசமான குடும்பத்தில் ஒரு அங்கமாக வாழ முடியாமல் என்ன ஒரு அவஸ்தை இது. இந்த தனிமை வாழ்க்கை இந்த ஜென்மத்துக்கு போதும். பெரியவர்களுடன் பேசி எப்படியாவது நித்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அருண் கூட ஏண்டா ஊருக்கு வராமல் இப்படி தேசந்தாரும் சென்றவன் மாதிரி அலைந்து திரிகிறாய். சீக்கிரம் ஊர் வந்து சேரும் வழியை பார். அங்கே நித்தி உடல் மெலிந்து சிரிப்பு மறந்து என்னவோ போல இருக்கிறாள். ஓடி வந்து அவள் முகத்தை மலரவை என்று கிண்டல் பாதி உண்மை பாதியாக கடிந்து கொண்டானே. எத்தனைதான் அலைந்தாலும் மன நிம்மதி என்பது கிடைக்கவே மாட்டேன் என்கிறது. ஊருக்கு போவதை தவிர வேறு வழி இல்லை என்று இறுதி முடிவெடுத்தவன் உடனே அருணுக்கு போன் செய்து தான் உடனே வருவது பற்றி தெரிவித்து ஒழுங்கங்களை காலம் தாழ்த்தாமல் செய்து அடுத்த 2 நாளில் நீர்கொழும்பு விமான நிலையத்தில் சென்று இறங்கினான். கிளம்பிய பயண வெளியில் வந்து அருணை கண்டதும் நான் வருகிறேன் என்பதற்காக தன் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு வந்து நின்றவனை ஆறு தழுவியபடி ஒரு நப்பாசையுடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். 6-7 மாதமாக அவளை பார்க்கவில்லை. என்னடா நித்திய தேடுகிறாயா? நானும் கடந்த அப்பாவை கூட பெரியம்மா மலேசியா அனுப்பி வைத்தும் என் வேலைகளை முடிக்க முடியவில்லை. கொஞ்சம் லீவு கிடைத்தால் இங்கே வந்து போகலாம் என்றால் அம்மாவும் நித்தியும் ஏதேதோ சொல்லி தடுத்து விட்டார்கள். நேற்று வீட்டுக்கு வந்த பின்புதான் தெரிந்தது அவள் வீட்டில் இல்லை, அம்மாவுடன் நுவேரெலியா போயிருக்கிறாளாம். பெரியப்பாவுக்கு கூட நான் நுவேரெலியா போவதை சொல்லவில்லை, நீ வருவதை கூட தான். அம்மாவும் நித்தியும் சேர்ந்து ஏதோ செய்கிறார்கள். போனில் பேசும்போது எதுவுமே சொல்லவில்லை. நாம் இருவரும் இப்படியே கிளம்பி நுவேரெலியா போவோம், எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் என்று படபடவென்று திட்டம் போட்ட அருணுக்கு அது எப்படிப்பட்ட அதிர்ச்சி என்று நித்தியை பார்த்துதான் புரிந்தது. நித்திலாவுக்கு காலையில் எழும்போதே மனம் ஒரே படபடப்பாக ஏதோ விரும்பத்தகாதது நடக்க போவது போல ஒரு உணர்வு தோன்றியது. அம்மா சித்தப்பா அண்ணாவுடன் மலேசியாவில், நானும் சித்தியும் இங்கே.
அப்பா தனியே கொழும்பில். ஒரு சில வருடங்களுக்கு முன் நீங்கள் எல்லோரும் திசைக்கொருவராக பிரிந்து விடுவீர்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் கைகொட்டி சிரித்திருப்பார்கள். ஆனால் இன்று இப்படி சிதறிப் போயிருப்பதை எண்ணி மனம் வலித்தாலும் இன்னும் ஒரு சில மாதங்களில் எல்லாமே சரியாகிவிடும் என்று மனதை உடனே தேற்றிக்கொண்டாள். அவர்களுடைய எஸ்டேட் பங்களா மேலே இருந்தது. கீழே இருக்கும் ஒரு வீட்டில் அன்று ஏதோ விசேஷம் என்று சொல்லி சரஸ்வதி கிளம்பி போனதும் காலையில் தோன்றிய படபடப்பு இன்னும் குறையாமல் இருக்க, அரை மணி நேரம் பங்களாவின் பின்புறம் இருந்த பரந்த புல்வெளியில் சிறிது நேரம் நடந்துவிட்டு உள்ளே செல்ல திரும்பிய நித்திலா, கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டு கொஞ்சம் விரைவாக நடந்து முன்புறம் வந்தாள். காரில் ஒருவரையும் காணாது வீட்டினுள் சென்றவள் அருணையும் நிரஞ்சனையும் ஒன்றாக கண்டதும் அதிர்ச்சி பாதி ஆனந்தம் பாதி என்று கலவையாக உணர்ச்சிகளுடன் இருவரையும் நோக்கினாள். இவளுக்கு என்ன, வர வர பேரழகியாகி கொண்டு வருகிறாளே, உடம்பில் கொஞ்சம் சதை போட்டிருக்கிறதோ, கொஞ்சமே கொஞ்சம் குண்டாக தெரிகிறாள் என்ற சிறு புன்னகையுடன் அவள் முகத்தில் இருந்து பார்வையை தலைத்தவன் அவள் உப்பியிருந்த வயிற்றில் பார்வை பதிய தீயை மிதித்தவன் போல அதிர்ந்தான். ஆரம்ப அதிர்ச்சி மறைந்ததும் உலகத்து அசிங்கமெல்லாம் தன்மேல் பட்டது போல அருவருத்து, சி, நீ இவ்வளவு தூரத்துக்கு இறங்குவாய் என்று நான் கனவிலும் கருதவில்லை. பணத்தாசை பிடித்தவள் ஒரு கோடீஸ்வரனை தேடி பிடித்து திருமணம் செய்து கொள்வாய் என்று தப்பாக நினைத்து விட்டேனே. தாலி இல்லாமல் வயிற்றை சாய்த்து கொண்டு நிற்கிறாயே, உனக்கு வெக்கமானும் சூடு சொரணை எதுவும் இல்லையா? அந்த பெரிய வீட்டை ஒரு தரம் கண்களை விரித்து சுற்றி பார்த்தவன், இந்த பெரிய மாளிகையை வாங்கி கொடுத்து உன்னை குடி வைத்தவனுக்கு உன்னையே கொடுத்து விட்டாயா? இப்படி என்று நீ முதலே சொல்லியிருந்தால் இதை விடவும் எவ்வளவோ நான் கொடுத்திருப்பேனே என்றவன் கோபம் குறையாமல் அவள் அருகில் சென்று அவள் தோள்களை பற்றி உலுக்கியபடி, ஏன் நித்தி இப்படி செய்தாய்? என் காதலை சொல்லி என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அன்று எவ்வளவு கெஞ்சினேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கா அன்று என்னை உதறி தள்ளினாய்? சி, உன்னை போய் என் உயிரினும் மேலாய் நேசித்தேனே. இவ்வளவு காலமும் உன்னை மறக்க முடியாமல் தவித்து எப்பாடுபட்டாவது உன்னை பேசி சமாதானப்படுத்தி எல்லாமே போய்விட்டது. இனி என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அம்மாதான் இல்லை. உன்னிடமிருந்தாவது எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணி வந்தேன். என் ஆசையெல்லாம் நிராசையாகிவிட்டது. எப்படியோ உன் ஆசைப்படி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டாய். நீயாவது சந்தோஷமாய் இரு என்று அவளை உதறி தள்ளிவிட்டு வெளியே சென்றான். காற்றும் மழையும் விட்ட மாதிரி அந்த இடம் முன்னரே அமைதியாக, நிரஞ்சன் ஆரம்பிக்கும் அதிர்ச்சியுடன் தங்கை அருகில் வந்து, மெதுவுக்காகவா நித்திமா என்ற அருணின் கேள்வியை நிரஞ்சனின் சொல்மலை அடக்கிவிட, தங்கையை பிரமிப்புடன் பார்த்தபடி அருகில் நின்ற அருண் நிரஞ்சனை தடுக்கவும் முடியாமல் உண்மையை சொல்லவும் முடியாமல் தவித்தவன் அவன் கோபத்துடன் தங்கையை உதறி தள்ளிவிட்டு வெளியேறியதும் அவளை ஆதரவுடன் தொட்டு நிறுத்தி, என்னடா நித்தி, உன் வாழ்க்கையை வீணா அழித்து கொண்டாயே என்று மிகுந்த வருத்தத்துடன் கேட்டான். இதுவரை நிரஞ்சன் கொட்டிய கொடுஞ்சொற்களை ஒரு ஞானியின் தன்மையுடன் எதிர்நோக்கி கொண்டு நின்ற நித்திலா, அவன் வெளியே சென்றதும் எதுவுமே நடவாதது போல, நீ எப்படா அண்ணா வந்தாய்? ஏண்டா அண்ணா, நீர் எப்பொழுது இலங்கை வந்தார்? நாங்கள் இங்கே இருப்பது எப்படி தெரியும் என்று கேள்விகளை அடுக்கினாள். அவள் கேள்விகளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அவளின் சகஜமான பேச்சு வியப்பூட்ட, எப்படி நித்தி இப்படி? ஒருவன் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசிவிட்டு போகிறான். நீ எதுவுமே நடவாதத மாதிரி கேள்வி கேட்கிறாய் என்று வருத்தமான குரலில் கேட்டான். நீ என்னை பார்த்ததும் நான் எதுவும் சொல்லாமலேயே மெதுவுக்காக உன் வாழ்க்கை அழித்து கொண்டாய் என்று அதிர்ந்து போனாய். இவ்வளவு காலத்துக்கு பிறகு என்னென்ன ஆசைகளுடன் நிறு வந்தாரோ, என் வயிற்றை பார்த்ததும் அந்த ஏமாற்றம், இயலாமை எல்லாவற்றையும் கோபமாக வெளிப்படுத்தி விட்டார். நீங்கள் இருவரும் இப்படித்தான் நடந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும்.
அதனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன். சரி, அதை விடுடா அண்ணா, நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்றவள் குரலில் அடக்கப்பட்ட அழுகை தெரிந்தது. இம்முறையும் தங்கையின் கேள்வியை ஒதுக்கிவிட்டு, அப்போ நிரஞ்சன் யுஎஸ் கிளம்பும் போதே உங்கள் இருவருக்கும் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டதா? அதுதான் அவன் வீட்டுக்கு வருவதை தவிர்த்தான். படிப்பு முடிந்தும் ஊருக்கு வராமல் அங்கேயே நின்றான். அப்பொழுது புரியாததெல்லாம் இப்பொழுது புரிகிறது என்று தலையில் கை வைத்தபடி சோஃபாவில் சென்று அமர்ந்தான். கோபத்துடன் வெளியே சென்ற நிரஞ்சன், இவ்வளவு காலமும் எப்படியாவது அவளை திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணம் ஆனதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று மனக்கோட்டை கட்டி கொண்டு வந்தவன், அது சுக்கு நூறா உடைந்ததும் இல்லாமல் நித்தி இல்லாத எதிர்காலம் இருட்டாக தோன்றுவதை எண்ணி இனி என்ன செய்யப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டே கார் அருகில் வந்தவன் சாவி அருணிடமிருந்து ஞாபகம் வர நிலத்தை எரிச்சலுடன் காலால் உதைத்துவிட்டு விருப்பமில்லாமல் திரும்பவும் வீட்டுக்குள் சென்றான். உள்ளே சென்றவனின் காதில் மெதுவுக்காக உன் வாழ்க்கையை அழித்து கொண்டாயே என்ற அருணின் குரல் விழ மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் அப்படியே நின்றான். அதன் பின் அவன் காதில் விழுந்தவை எல்லாம் அவன் மனம் கவர்ந்தவளின் குடும்பத்தின் மேல் வைத்த அளவற்ற பாசம், நேசம், தன்னர்ப்பணிப்பு இவற்றையெல்லாம் கேட்க கேட்க இதுவரை கொதித்த மனம் மெல்ல மெல்ல குளிர்ந்து பெருமையில் விம்மிதமுற்றது. அருணின் அருகில் சென்று அமர்ந்த நித்திலா அவன் தலையில் வைத்திருந்த கைகளை தன் கைக்குள் எடுத்துக்கொண்டு, போனதெல்லாம் போகட்டுமே அண்ணா, நடந்து முடிந்ததை பேசி ஆகப் போவதென்ன என்று இழுத்தாள். திருமணமானதும் எல்லோரும் சேர்ந்து என்னை மலேசியா அனுப்பி வைத்ததுமில்லாமல் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டீர்களா? பெற்ற தாய் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. நான் உயிரையே வைத்திருக்கும் பெரியப்பா, நான் வேறு நீ வேறு என்று கூட நான் நினைத்ததில்லை. நீ கூட இப்படி என்னை ஒதுக்கலாமா நித்தி? நான் எப்போதிலிருந்து இப்படி என் சுகமே முக்கியம் என்று வீட்டில் நடந்த எதையும் புரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருந்திருக்கிறேன் என்றாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று மிகுந்த மன வருத்தத்துடன் கேட்டான். அவன் தன்னை வருத்தி கொள்வதை பொறுக்க முடியாத நித்திலா அவன் முதுகை ஆதரவுடன் வருடி கொண்டிருந்தவள் அது போதாது போல அவன் இடுப்பில் கை வைத்து தன்னுடன் சேர்த்து அணைத்து, ஏண்டா அண்ணா இப்படியெல்லாம் பேசுகிறாய்? நாங்கள் யாரும் உன்னை ஒதுக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. நீயே அக்காவை நினைத்து குழந்தை பெறுவதை தள்ளி போட்டு கொண்டிருந்தாய். ஏதோ மீற ஆசைப்பட்டதால் பெற்றுக்கொண்டாய். இந்த நிலையில் என் கதையில் சொல்லி உன்னையும் வேதனைப்படுத்த வேண்டுமா என்றுதான் சொல்லவில்லை. இருவரும் என்றும் பிரியாமல் ஒரே வீட்டில் வாழப்போகிறோம் என்ற கற்பனையில் நீ இருக்க, நிருவுக்கும் எனக்கும் பிரச்சனை என்று சொன்னால் நீ மீராவை கூட உதறி எரிந்து விடுவாயோ என்ற பயத்தில் தாண்டா அண்ணா முதலில் எதுவும் சொல்லவில்லை. அதன் பின் எங்கள் கருத்து வேற்றுமையால் நீங்கள் இருவரும் ஏன் பிரிந்து வாட வேண்டும் என்றுதான் எல்லாவற்றையும் மறைத்தேன். அவள் அணைப்பும் பேச்சும் வேதனையை சற்று குறைக்க தானும் அவளை தோளுடன் சேர்த்து அணைத்தவன், நுவரெலியா போனபோது நன்றாக பேசி சிரித்து விளையாடினீர்களே, அப்போ என்னதான் நடந்து 2 பேருக்கும்? மெதுவின் திருமணம் நடப்பதற்கு 1 மாதம் முன்னே ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்று சரியாக யூகித்து கேட்டான். அவன் கண்டுபிடித்து கேட்டது புன்னகையை வரவழைக்க, அது மறையாமலே மிது அக்காவை திருமணம் நிச்சயம் செய்த அன்று நானும் அக்காவும் விளையாட்டாக பேசி கொண்டிருந்தோம். தனக்கு யுஎஸ் விசா கிடைத்ததை சொல்ல வந்த நிரு விபரீதமாக புரிந்து கொண்டார் என்றவள் அருண் எதுவும் புரியாமல் விழிக்கவும் தாங்கள் இருவரும் பேசிக்கொண்டதை விலாவரியாக விளக்கிவிட்டு மிதுகா திருமணத்தன்று அவன் தன்னை உதாசீனமாக பேசிவிட்டு சென்றதையும் ஒன்று விடாமல் கூறினான். எதுவும் பேசாமல் தங்கி சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அருண், அப்போ யுஎஸ்ஸில் இருந்து திரும்பி வரும்போது நிரஞ்சன் உன்மேல் கோபம் எதுவும் இருந்த மாதிரி காட்டிக்கொள்ளவே இல்லையே? ஏர்போர்ட்டில் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து மெய்மறந்து நின்றீர்களே என்று தங்கையை பார்த்தான். அந்த நேரத்திலும் வெக்கத்தில் கன்னம் இரண்டும் சிவக்க, இருவருடையதும் காதல் கொண்ட மனமல்ல யடா அண்ணா. 3 ஆண்டு பிரிவின் பின் சந்தித்தோம். வெறுப்பு கோபம் எல்லாம் மறைந்து எங்களை மறந்து பார்த்து கொண்டு நின்று இருந்தோமா இருக்கும்.
என்று சிரிப்போடு சொன்னாள். அவளின் தூய அன்பை இந்த நேரத்திலும் அவள் நிரஞ்சன் நினைப்பில் வெட்கத்தில் கன்னங்கள் சிவக்க பேசுவதை பார்த்த அருண் இந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் அவனெல்லாம் என்று மனதுக்குள் நிரஞ்சனுக்கு அர்ச்சனை நடத்தினான். அண்ணா, நிரு முன்னர் பார்த்ததுக்கும் இப்பொழுது பார்ப்பதற்கும் கொஞ்சம் மெலிந்த மாதிரி இருக்கிறார் இல்லையாடா என்று வெள்ளை உள்ளத்துடன் தொடர்ந்த தங்கையை ஏறிட்டு பார்த்தவன், அவன் வந்து ஒரு வார்த்தை கூட அன்பா எதுவும் பேசவில்லை. எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசினான். உனக்கு அது பற்றி எதுவும் இல்லை. அவன் மெலிந்து விட்டானோ என்பதுதான் கவலையா? மடையன், இவனையெல்லாம் ஒரு நண்பன் என்று நானும் கொஞ்சி குழாவினேனே. பேசும்போதெல்லாம் ஏண்டா இப்படி ஊர் சுற்றுகிறாய், சீக்கிரம் வந்து நித்தி கழுத்தில் தாலி கட்டு என்று சொல்லும் போதெல்லாம் சிரித்து மழுப்பினான். ஏதேதோ சொல்லி சமாளித்தான். இவனட்டெல்லாம் என்ன பேச்சு வைத்திருக்கிறது என்று கோபத்துடன் சொன்னான். அவசரமாக அருணின் வாயை பொத்தி அவன் பேச்சை நிறுத்திய நித்தி, அண்ணா, அப்படி மட்டும் செய்து விடாதே. பாவம் நிரு. நீயும் பேசாமல் விட்டால் அவருக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை. அவர் குழந்தை மாதிரிடானா. அவர் நிலையில் இருந்தும் யோசித்துப் பார். 7 வயதிலிருந்து பாட்டியின் துயர் போனதையெல்லாம் குடும்பத்திடமிருந்து விலகி தனிமையில் வாழ்ந்து உலகம் என்றாலே என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து விட்டார். இந்த நிலையில் தான் காதல் கொண்ட பெண்ணும் இப்படி பொய்த்து போனாலே என்று மனம் வெதும்பி என்னை வெறுக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் அவர் தவிப்பாராடா அண்ணா. இப்போதைய நிலையில் அவருக்கு நீ ஒருவன்தான் உற்ற துணை. தயவு செய்து எனக்காக நீ எப்பொழுதும் போல அவருடன் அன்புடன் பழக வேண்டும் என்று கெஞ்சினாள். தங்கையை விசித்திரமாக நோக்கி, அந்த காலத்து பெண்கள் மாதிரி கூடையில் சுமந்து தாசி வீட்டுக்கு கொண்டு செல்லாததுதான் குறை. உலகம் எவ்வளவோ முன்னேறினாலும் நீங்கள் மாற மாட்டீர்கள் என்ற இகழ்ச்சியுடன் சொன்னவன் தொடர்ந்து, சரி அதை விடு, அப்புறம் என்ன நடந்தது, அதை முதலில் சொல் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்த முந்தைய கதைக்கு திரும்பினான். அண்ணா, நீருவுடன் இனி பேசுவோனோ மாட்டேனோ என்ற சந்தேகம் தீராமலேயே அவனை ஒரு தடவை பார்த்துவிட்டு மேலே தொடர்ந்தான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வெளியே நின்ற நிரஞ்சனின் உள்ளமோ சொல்ல எண்ணாத துயரத்துக்கு ஆட்பட்டு தவித்தது. சிறு பெண் நித்தி என்னை விட என்னை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாளே. ஆனால் நான் அவளை பற்றி நன்கு தெரிந்திருந்தும் விளையாட்டு பேச்சை விபரீதமாக்கி இத்தனை ஆண்டுகளும் அவளை மட்டுமில்லாது 2 குடும்பங்களையுமே வேதனைப்படுத்தி விட்டேனே. என் செயலுக்கு பிராச்சித்தம் ஏதும் உண்டா என்று தன்னுள்ளே புலங்கியவன் நித்தி மேலே பேசவும் தன் இரக்கத்தை கைவிட்டு அவள் பேச்சை கேட்க தயாரானான். உன் திருமண பேச்சு வந்ததும் நீ நிரு பற்றியும் பூட்டு உடைத்தாய். 2 திருமணங்களையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று உளறினாய். அந்த நேரம் சொல்லவும் முடியாமல், சொன்னால் நீ திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயோ என்றுதான் தவித்த தவிப்பு. அதன் பின் சித்தப்பா ஒரு வழியாக என்னை காப்பாற்றி அவளுக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாரோ. நான் பிழைத்தேன். நிரு வராவிட்டால் நீ சந்தேகப்படுவாயோ என்று நினைத்து அவருக்கு இமெயில் அனுப்பி, அண்ணா திருமணம் முடியும் மட்டும் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் அப்படியே நடித்தார் என்று முடித்தாள். சரி, வந்தார், நடித்தார். நாங்கள் சிங்கப்பூர் கிளம்பும் வரை எல்லாம் சரியாக தானே நடந்தது. நிரஞ்சன் 3 வருஷம் எப்படி காணாமல் போனான்? நீங்கள் இருவரும் கிளம்பிய அன்று என்னை நீர்கொழும்பு ரிசார்ட்டுக்கு அழைத்து சென்றார். அங்கே தன்னை திருமணம் செய்யும்படி கேட்டார். நான் மறுத்தும் திரும்பவும் யுஎஸ் போய்விட்டார். இனி திரும்பி வரமாட்டேன், அங்கே உள்ள பெண்ணை மணந்து கொண்டு அங்கேயே நிரந்தரமாக வாழப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நீதான் அவனை உயிருக்குயிராக காதலித்தாயே. அவனே மனம் புரிய கேட்டும் ஏன் மறுத்தாய் நித்திமா என்று கிடைத்த நல்ல சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டாளே என்ற ஆதங்கம் குரலில் ஒலிக்க கேட்டான். நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தது ஒரு மாதிரி இருக்க எழுந்து மெதுவாக அறையில் முன்னும் பின்னும் நடந்தவள், நுவெரியாவில் தாண்டா அண்ணா எனக்கு நிருவுடன் நெருங்கி பழகும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போதெல்லாம் அவர் கண்ணில் காதலை மட்டும்தான் கண்டேன். ஆனால் அவர் யுஎஸில் இருந்து திரும்பி வந்தபோது அந்த கண்களில் மோகத்தை கண்டேன். என் உடலை அடைந்துவிடும் துடிப்பை கண்டேன். என் மனம் பற்றியோ என் விருப்பு வெறுப்பு பற்றியோ அவருக்கு எந்தவித அக்கறையும் இருக்கவில்லை.
இலகு வாழ்வு வாழும் அமெரிக்கர்களை பார்த்ததன் விளைவு என்று எண்ணினாலும் அவர் என்மேல் வைத்த தப்பான எண்ணம் மாறாதவரை நம் திருமண வாழ்வு சிறக்காது என்று நம்பினேன். அது மட்டுமல்லாமல் நான் சங்கர் அண்ணாவுடன் மற்றும் அங்கே திருமணத்துக்கு வந்திருந்த உன் நண்பர்களுடன் பேசியதை, சிரித்ததை சந்தேகத்துடன் பார்த்தது மட்டுமில்லாமல் என்னை மிகவும் கேவலமாக எடை போட்டதுடன் நேரிலும் அதை சொல்லிக்கொண்டே மணக்கவும் கேட்டால் நான் எப்படி சம்மதிக்க முடியும் அண்ணா? இருவருக்கும் இடையே இவ்வளவு கருத்து வேற்றுமைகளை வைத்துக்கொண்டு ஏன் திருமணத்துக்கு அவசரப்பட வேண்டும் என்று நான் மறுக்க, என் மறுப்பை ஏற்க முடியாமல் அன்றே யுஎஸ் கிளம்பிவிட்டார். நீண்ட ஊர் 3 ஆண்டுகளில் பின் திரும்பியவரை இப்படி சொல்லி விரட்டி அடித்து விட்டேனே என்ற குற்ற உணர்வில் அத்தை மாமாவிடம் ஆரம்பத்தில் இருந்து நடந்ததை சொல்லி, இந்த நிலையில் அவர் கோரிக்கையை என்னால் ஏற்க முடியவில்லையே என்று என் மனநிலையை எடுத்து சொன்னேன். நிருவின் 7வது வயதிலிருந்து அவரை பிரித்து தவித்த அத்தை நம் திருமணத்தில் பின்பாவது தன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தன் கண் முன்னால் இருப்பார் என்று ஆசையுடன் எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த எண்ணத்தில் மண் போட்ட என்னை அத்தை எதுவும் சொல்லவில்லை. நான் எடுத்த முடிவு சரி என்று என்னை ஆதரித்தே பேசினார். நிருவை மணந்தால்தானா அவர்கள் எனக்கு அத்தை மாமா? இல்லாமலே அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கலாமே என்று சிறு வயதிலிருந்து ஆசையுடன் படித்த சிவில் என்ஜினியரிங் படிப்பை இடையில் விட்டுவிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விரும்பினேன். மாமாதான் இன்னும் 1 வருட படிப்பு முடித்து பட்டத்தை எடுத்துவிட்டு ஹோட்டல் தொழிலுக்கு வா, அதற்கு படிப்பேதும் தேவையில்லை என்று சொல்லி அவரே எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தார். என் திறமையை பார்த்து மாமா நிலவொளி பீச் ஹோட்டலை வாங்கி கொடுத்தார். எந்தவித நட்சத்திர தகுதியும் இல்லாத ஹோட்டலை 5 நட்சத்திர தகுதி ஆக்கினேன். நிருவின் பிரிவு என்னை வாட்ட இடம் கெடாமல் இரவு பகலாக பாடுபட்டேன். 2 வருடம் ஓடிப்போனதே தெரியவில்லை. அப்பொழுதுதான் இப்படி அத்தை அம்மாவின் துன்பத்தை ஓரளவேனும் குறைக்க முடிந்த என்னால் அக்கா அத்தானின் மனவேதனையும் குறைக்க முடியவில்லையே. எப்பொழுதும் அன்பும் காதலும் போட்டி போட ஒருவரை ஒருவர் காலை வாரிக்கொள்ளும் அக்காவும் அத்தானும் நவகிரகங்கள் மாதிரி திசைக்கு ஒருவர் பார்த்து கொண்டு இன்னொரு திருமணம் செய்து கொள்ளும்படி நச்சரிக்கும் அத்தானின் அக்காவின் வற்புறுத்தல் தாங்காமல் மிதுவை மலேசியா அனுப்பிவிட்டு வீட்டில் உள்ளவர்களின் அதே பல்லவியை பொறுக்க முடியாமல் கடை கடை என்று அலைந்து உடல் மெலியும் அத்தானே கண்கொண்டு பார்க்க முடியாமல் தவித்து துவண்ட போதுதான் நீ வந்தாய். மிதுவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்க எனக்கு இப்பொழுது இந்த குழந்தை தேவையா? பெற்று மிது கையில் கொடுப்போமா என்று மீராவிடம் கேட்டதற்கு அவள் உன்னுடன் கோபித்து கொண்டு 1 வாரம் சரியாக பேசவில்லை என்று மன வருத்தத்துடன் சொன்னாய். அப்பொழுதுதான் மின்னல் வெட்டியது போல அந்த அருமையான யோசனை என் உள்ளத்தில் உதித்தது. நிரு இல்லாமல் வேறொருவரை என்னால் மனம் செய்து கொள்ள முடியாது. இப்படியே வாழ்நாளை ஒருவருக்கும் பயனில்லாமல் கழிப்பதை விட நீ செய்ய முயன்று முடியாததை நான் ஏன் செய்யக்கூடாது என்று யோசித்தேன். அக்காவுக்கு செயற்கை முறையில் கருவை உருவாக்க எத்தனையோ முறை முயன்றும் எதுவும் பயனளிக்கவில்லை. என்னுடன் படித்த கவிதா இந்த துறையில் மேற்படிப்பை லண்டனில் முடித்துவிட்டு எத்தனையோ பேரின் வாழ்வையில் ஒளியேற்றினாள். அவளின் உதவியுடன் யாருக்கும் தெரியாமல் நான் ஏன் முயற்சி செய்து பார்க்க கூடாது என்று எண்ணினேன். முதலில் சித்தியிடம் என் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தி அவரின் உச்சக்கட்ட கோபத்தை சம்பாதித்தேன். அவர் கோபத்தை பொருட்படுத்தாமல் உண்ணாவிரதம், மௌன விரதம் இவற்றை கையில் எடுத்து சித்தி மனதை முதலில் அசைத்தேன். அப்பா கண்கலங்கி தலையை வருடி ஆதரவு கொடுத்து விட்டார். என் மேல் கண்மூடித்தனமான பாசம் வைத்திருக்கும் நீயும் சித்தப்பாவும் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று தெரியும். அதனால் அப்பா தன் நண்பருடன் பேசி இன்னும் 2-3 வேலைகளை உனக்கு கொடுக்க வைத்தார். உன் ஒருவனால் சமாளிக்க முடியாதென்று சித்தப்பா எத்தனையோ மறுத்தும் அப்பா கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார். அம்மா முதலில் அங்கும் இங்கும் என்று இருந்தவர் மீரா குழந்தை உண்டாகியதும் அங்கேயே நிரந்தரமாக தங்கி விட்டது எங்களுக்கு வரப்பிரசாதமாகிவிட்டது.
அவரிடம் இது பற்றி பேசவே தேவை இருக்கவில்லை. மாமா என்னிடம் கொடுத்த பொறுப்பை 1 வருடத்துக்கு செய்ய முடியாதே என்ற அடுத்த பிரச்சனை தோன்றியது. அந்த ஹோட்டல் முழுக்க முழுக்க நானே தேர்ந்தெடுத்து புது ஊழியர்கள், அதிலும் ஜெனரல் மேனேஜர் முரளி மிகவும் திறமைசாலி. நான் இல்லாமலே தானே எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான். அவன் திறமையில் மாமாவுக்கே அபார நம்பிக்கை உண்டு. இவனிடம் நம்பும்படி கதை சொல்லி 1 வருடத்துக்கு நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாமா அத்தையிடம் மெதுவாக விஷயத்தை வெளியிட்டேன். அப்பொழுது மாமா, ஒரு மெகா சைஸ் வெடிகுண்டு போட்டார்டா அண்ணா என்று சொல்லிவிட்டு அந்த நினைவில் சிரித்தாள். அவளின் அங்க அசைவு காண கதை சொல்லுதலில் தன்னை மறந்து ரசித்து கொண்டிருந்த அருண் அவள் இடையில் நிறுத்திவிட்டு சிரிக்கவும் தன் முகத்திலும் சிரிப்பு மலர, இப்பொழுது என்னடி சிரிப்பு? மாமா அப்படி என்னதான் வெடிகுண்டு போட்டார்? சீக்கிரம் சொல்லு என்று ஊக்கினான். அது நிஜமான வெடிகுண்டு இல்லையாடா அண்ணா, கதை சுவாரஸ்யமாக இருக்கட்டுமே என்று நான் சேர்த்த சரக்கு என்று குறும்புடன் சிரித்துவிட்டு, உனக்கு தான் முரளியை தெரியுமே, மாநிறமா அழகா நல்ல உயரமா இருப்பானே, நான் உன்னுடன் இயல்பாக பழகுவதை பார்த்த மாமா மனதில் என்னென்னவோ கற்பனைகளை வளர்த்து கொண்டு என் கோரிக்கையை நான் முன் வைத்ததும் அதை மறுத்து தன் எண்ணத்தை என் மேல் திணிக்க முயன்றார். வெள்ளக்காரியை மனம் புரிய போகிறேன் என்று உன்னை புரிந்து கொள்ளாமல் உதறி தள்ளிவிட்டு சென்ற நிறுவை நினைத்து கொண்டு என் வாழ்க்கையை வீணாக்கப் போகிறானாம். முரளி கடுமையான உழைப்பாளியாம், பொறுமைசாலி, வசதி அதிகம் இல்லாவிட்டாலும் நாளை உழைத்து முன்னேறுவேன். நீ ஏன் அவனை மனது கொள்ள கூடாது என்று கேட்டார். மாமா இப்படி நிறுவை ஒதுக்கியதை பொறுக்க முடியாத அத்தை. ஏன்? அவன் கோபத்தில் சொன்னதை பெரிதாக எடுக்கிறீர்கள்? அவன் எப்படியும் ஒரு நாள் தன் தவறு உணர்ந்து நித்தியை புரிந்து கொண்டு திரும்பி வருவான். நித்தியும் தம்பியும் ஒருவருக்கும் ஒருவர் என்று பிறந்தவர்கள். இப்பொழுது இல்லாவிட்டாலும் எப்போதாவது சேர்ந்து வாழ்வார்கள். நீங்கள் அவசரப்பட்டு அவர்களுக்கு ஜோடி தேட வேண்டாம் என்று கொஞ்சம் குரலில் உயர்த்தி அழுத்தமாக சொன்னார். அந்த குரலில் இருந்த கோபத்தை பார்த்து மாமா சிரிப்போடு, ஏது ஏது மகனுக்கு இப்படி வக்காலத்து வாங்குறியே? அவன் உன்னுடன் பேசிவிட்டால் இருவரும் சேர்ந்து என்னை வாய் திறக்க மாட்டார்கள் போல இருக்கிறதே என்று கிண்டல் செய்தார். அவன்தான் என்னிடம் பாராமுகமாக இருக்கிறான் என்பதற்காக என் பிள்ளையை நான் விட்டு கொடுப்பேனா என்று சிரித்தார். அது சரிம்மா, இப்போதே நித்தி மேல் இத்தனை குற்றம் சுமத்தும் நிரஞ்சன் செயற்கை முறையில் என்றாலும் கருவை தன் வயிற்றில் சுமந்து குழந்தையை பெற்றெடுத்தால் என்னவெல்லாம் சொல்வானோ. எனக்கு அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையே இல்லை. வந்தாலும் இதையெல்லாம் நடந்த பின் அவன் நித்தியை ஏற்றுக்கொள்வான் என்று நம்பவே முடியாது என்று மாமா திட்டவட்டமாக அறிவித்தார். அதற்கு அத்தை, தம்பியும் நித்தியும் நிவரிலியாவில் பழகும்போது நான் அவனை தான் பார்த்து கொண்டு இருந்தேன். அவன் நித்தி மேல் உயிரையை வைத்திருக்கிறான். அத்தை பூசிய வர்ணம் என் மேல் அவர் சுமத்திய குற்றச்சாட்டு அத்தையே அவன் சிறு வயதில் கேட்டு வளர்த்து எல்லாம் சேர்ந்து அவனை இப்படி நித்தியை தவறாக நினைக்க வைத்து விட்டது.